கர்த்தரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சின்னுள்ளதனுடைய வார்த்தை, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார் என்று நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சாலமோன் ஞானி மூலமாக ஆண்டவருக்கு பயந்து அவருடைய சத்தியத்திலே நாம் வாழும்போது, அவர் நீதியின்படி நாம் நடக்கும்பொழுது, அவருடைய கர்த்தருடைய நீதிக்கு உட்பட்டு நாம் வாழும்போது ஒரு நாளும் நமக்கு எந்த குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. திருப்தியாக புசித்து சம்பூர்ணமாக ஆசீர்வாதமாய் வாழும்படி கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் படைத்த அன்பின் பரலோக தகப்பனே, கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்து விடார் என்று ஆண்டவரே நீ சொன்ன நம்முடைய சத்தியத்தின் வார்த்தையின்படியாய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நீதியிலே வாழ, திருப்தியாய் சம்பூர்ணமாய் நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ கிருபை செய்யும் அப்பா. துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. Glory to Jesus.